விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களோட உயிர். எனக்கு அனுப்புறாங்க, அண்ணனுக்காக நான் விரதம் இருக்கேன்றாங்க. அண்ணனை ஸ்ட்ராங்கா இருக்கு. சத்தியம் சத்தியம். ஏழு மணி நேரம் ஏன் லேட்டாக வந்தோம், அந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 3 to 10க்குள்ளே வருவோன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய எங்கள் பக்கமும் நியாயமான விஷயங்கள் இருக்குது. அந்த வீடியோ என்கிட்ட ஆதாரம் இருக்குது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போய் சொல்கிறாங்க. நீங்க இங்கேயே நின்று பேசுங்கன்னு போலீஸ் சொல்லும்போது விஜய் வண்டி நிறுத்திருக்கணுமா இல்லையா? ஏங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுங்களா? அப்போ நம்ம மறுபடியும் அந்த கூட்டத்தை எப்படி சேர்க்க முடியும்? எனக்கு புரியல. யாரோ ஒரு சவுந்தரராஜா, அவன் நடிகர், அவன் பேர், அவன் வந்து மேலே இருந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுகிறாரு. பொய்யான விஷயத்த பேசுகிறாரு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம், இது வாவு தமிழா. நடிகர் சவுந்தரராஜா நம்மோடு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமான ஒரு தளபதி மாதிரி அப்படியே ஓடி ஆடி வேலை பார்க்குறதுல முக்கியமானவர். அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சவுந்தர். வணக்கம். நீங்கள் தளபதி மாதிரினா சொல்லுங்க, அப்படிலாம் கிடையாது. தொண்டன், தளபதியோட தம்பி. மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருத்தன். அதனால் அப்படி ஒரு நல்ல தலைவர் வரும்போது, அதுவும் என்னுடைய நண்பர், என்னுடைய அண்ணன் வரும்பொழுது நான் உழைக்கணும், உங்களையும் உழைக்கணும்னு கூப்பிடுவேன் நான். தாவேகா இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. நான் சினிமா வந்து எனக்கு ஆசை, அரசியல் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் கூட, லட்சியம் கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் வெளிப்படுத்துகிறேன், இது வரைக்கும் நான் சொல்லலை, இன்றைக்கி நான் வெளிப்படுத்துகிறேன். எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். ஓட்டு போட்டாலே நீங்கள் வந்து அரசியல்வாதி தான் நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவர்களை, பிரதிநிதிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னைக்கு 75 வருஷ அரசியலில், கடந்த இந்த நம்ம சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் 75 வருட அரசியலில் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம இன்னும் எந்த பிரச்சனைகளை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே வந்து கோபமும் பெரிய வருத்தமும் இருக்குது. என்ன மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அது இருக்குது. குறைந்தபட்சம் நம்ம வளர்ச்சி அடையாட்டி கூட பரவாயில்லைங்க, மக்கள் கஷ்டப்படக்கூடாது. ஊழல் பெருகி போயிருக்கு, வளர்ச்சி இருக்குது, எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் ஊழல் பெருகி போய் கிடக்கு. மது போதை, அந்த மாதிரியான குற்றங்கள் அதுவும் ஈக்குவலாக வந்து கிடக்கு. ப்ளஸ் வந்து அடிப்படை பிரச்சனை, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், விவசாயம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ரோடு, சாலை வசதிகள், இந்த 5 வந்து அடிப்படை. இந்த அடிப்படை வசதிகளுக்குமே இன்னுமே பிரச்சனை இருக்குது. நேற்று வந்த புயல், மோந்தா புயல், அந்த புயல் வந்து ஒரு நாளோ 2 நாளோ தான் சென்னையில் கடுமையாக மழை வந்தது. அந்த ஒரு நாள் மழைக்கே ரோடு பூரா பிடுங்கிடுச்சு. அப்போது அவங்க சொல்கிறாங்க 4000 கோடி வந்து இங்கே செலவு பண்ணிக்கதான் சொல்லியிருக்காங்க ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க. அப்போ எங்கே போச்சு அந்த இதெல்லாம்? மனசாட்சி வேணுங்க. நீங்கள் இந்த ரோடில் இப்போ நான் வந்தேன் விருகம்பாக்கத்துலேருந்து இந்த மவுண்ட் ரோடுக்கு நான் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம். இது அதிகபட்சம் டிராஃபிக் இருந்தாலும் 40 நிமிஷத்தில் வந்துடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் ஏன் ஆகுது? ரோடு சரியில்லை, மழைனால பூரா குண்டும் குழியுமா இருக்குது, என்னால் வேகமாக வர முடியாது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது நம்ம கட்டுற வரி பணம் எங்கே போகுது? அது சரியாக பயன்படுத்துகிறாங்களா? அப்போது குறைந்தபட்ச நேர்மையான தலைவர்கள் வேணுன்றது தான் இளைஞர்கள், இன்னைக்கு படித்த இளைஞர்களோட ஒரு விஷயமா இருக்குது. கரூர் விபத்துக்கு பிறகு பல வீடியோக்கள் வருது, பல காட்சிகள் வந்து ஊடகங்களில் வந்து வருது, இணையதளத்தில் வருது. நான் வந்து குறிப்பாக ஒரு வீடியோ, உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு வீட்டு மாடியில் நின்றுட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் வந்து நீங்கள் இருங்க, உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன், அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உதவி செய்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அவங்கள ஆறுதல் படுத்துனீங்க. அங்கே என்ன நடந்தது? நீங்கள் அது கரூர் தானா இல்லை நாமக்கல்லாம் வேறு இடமா? இங்கே என்னன்னா, பத்திரிகை மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சொல்கிறதுனால நீங்கள் என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல, இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பொய் சொல்கிறாங்க. நான் எல்லா பத்திரிகை மீடியாவும் சொல்ல, யார் பொய் சொல்கிறாங்களோ, உண்மை இல்லாத விஷயத்தை யார் பரப்புகிறாங்களோ அவங்கள நான் சொல்கிறேன்.
அந்த வீடியோ என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அது நாமக்கல்ல காலையில் 11:45 நான் பேசின வீடியோ. நான் பேசுனதுக்கு கீழே தான் தண்ணி வண்டி ஒரு பெரிய லாரியில் இருக்குது. இளைஞர்களும் தொண்டர்களும் பயங்கரமாக கூட்டமாக இருக்காங்க. உள்ள அந்த வண்டி அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. தண்ணி வண்டியை தண்ணி லாரி நிற்குது. தண்ணி லாரி பெரிய லாரியில் தண்ணி இருக்குது. குட்டி குட்டி பாட்டல்ல இருக்குது. அப்போது அந்த தண்ணி வந்து கேட்குறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு எனக்கு என் இதுலேருந்து தூரமாக தண்ணி வேணும்னு கேட்குறாரு. இங்கேருந்து அந்த தண்ணி கொண்டா மாற்றி தான் கொடுக்கணும். தண்ணி உள்ள கொண்டு வர முடியல, இங்கே மாற்றி கொடுத்து விட்றேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. என்ன வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். குழந்தைங்களுக்கு வெளியே வாங்க. நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஆனால் நான் பேசுனதை எதை கட் பண்ணுமோ எப்படி பண்ணணுமோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி அது கரூர் மாதிரி போட்டு சித்தரித்து பாடுறாங்க. ஓஹோ. அதை வந்து கருப்பழனியப்பன் இயக்குனர் அவரு கூட நான் பல வருஷம் பழகியிருக்கேன். அண்ணன் தம்பியாக பழகியிருக்கோம். எனக்கு தெரியாத மாதிரி அவர் சொல்கிறார், யாரோ சவுந்தரராஜா அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ வேதனையான விஷயம். ஏன் இந்த வன்மம் எனக்கு புரியல. யாரோ ஒரு சவுந்தரராஜா, அவன் நடிகர், அவன் பேர், அவன் வந்து மேலே இருந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுகிறாரு. பொய்யான விஷயத்த பேசுகிறாரு. இது கரூர்னு வந்து இதை வந்து இது பண்ணுறாரு, உறுதிப்படுத்துறாரு. இப்போ நான் அவர் போய் இது இல்லை நாமக்கல்னு சொன்னால் அவர் எங்கே போய் முகத்தை வச்சுப்பார்? அவர் இப்படி பொய்யா பேசி மக்களை மடைமாட்டிகிட்டே இருப்பீங்களா? இது எப்படி பத்திரிகை மீடியாக்கள் வந்து நீங்கள் இதை வந்து உண்மை பொய் தெரியாமல் எப்படி நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நான் ஆதாரம் கொடுக்குறேன். இப்போ நான் பேசிட்டேன், மீடியா முன்னாடி பேசிட்டேன். தம்பி நீ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கேளுங்க, நான் காமிக்கிறேன். நடுவுல இருக்கவங்க தண்ணி கேட்டாங்க, கொண்டு போக முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. வண்டி இருக்கு, அதவே கொண்டு போலாம்லாங்க. வண்டி லாரி எப்படி உள்ள கொண்டு போக முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது மாதிரி தானே கரூர்ல வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க, நீங்க வண்டி உள்ள போகாதுங்க, நீங்க எங்கேயே நின்று பேசுங்கன்னு போலீஸ் சொல்லும்போது விஜய் வண்டி நிறுத்திருக்கணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன். நீங்க இப்போ வந்து என்ன வேணா பேசலாம். ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க 1000 மேபி எதை வேணா சொல்லலாம். இப்படி நிறுத்திருக்கலாம்ல, இல்லை போகாமல் இருந்திருக்கலாம்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கப்பா ஒரு படம் வந்து லேட் ஆகிடுச்சு, 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு, அந்த ப்ரொடியூசர் வந்து இப்போ ஷோவை நிறுத்திருக்கலாம்ல. ஏங்க அந்த இடத்துக்கு வரதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களா? நான் படத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ நான் மறுபடியும் அந்த கூட்டத்தை எப்படி சேர்க்க முடியும்? இதில் நான் எங்கே தவறு பண்ணோம்? அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசிங் திட்டம் இல்லை. கரூரில் வந்து அந்த டிஎஸ்பி வந்து சொல்லும் போது அவர் வந்து நிறுத்திருக்கணும். ஆமாண்ணே, காரை நிறுத்திருக்கணும். உள்ள போய் நெருக்கு தான் அது வந்து வீடியோ வந்து அலை மாதிரி மாறி இருக்கு. மக்கள் வந்து அலை மாதிரி ஒரே நேரத்துல சாயிறாங்க. அதை தான் வந்து நான் சொல்றேன். இப்ப நாமக்கல்ல நான் பேசின வீடியோவை வந்து ஆமா ஒரு பொய்யான தகவலை முன்னெடுத்து என்னை வந்து ரொம்ப அநாகரிகமா, அசிங்கமா, கேவலமா வந்து வன்மமா திட்டுறாங்க. அது தப்பு. இப்ப நான் எங்க தலைவர் சொன்னாரு, எந்த விமர்சனங்களுக்கும் நீங்க பதில் கொடுக்காதீங்க அப்படின்னு. இன்னைக்கு நீங்க உங்க மேல இந்த மரியாதைனாலதான் இங்க நான் ஓபன் பண்றேன். இன்னொன்னு, இது 30 நாள் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டதுனால எங்கள் தலைவரும் பாதிக்கப்பட்டு நொந்து போய் மனசுடைஞ்சு போய் இருந்தவரும் சந்தித்து நாங்கள் எல்லாம் பேசி அவங்கள ஓரளவுக்கு சமாதானப்படுத்தியிருக்கோம். இன்னும் வந்து அவங்களுக்கு நீதி கிடைச்சா மட்டும்தான் ஆறுதல். அதனால நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம். இது இனிமேல் இந்த தவறு நடக்காம இன்னும் பாதுகாப்பாக சிறப்பாக மக்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. நல்லபடியாக நடக்கும். இல்லை, இது நீங்கள் உண்மையிலே நீங்கள் அப்படிதான் நடக்கணும். ஆனால் நம்ம செய்த தவறுக்கு வந்து அடுத்தவங்க மேலேயே வந்து குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது வந்து அது யாராக இருந்தாலும் ஏற்படுத்தே அல்ல, யாராக இருந்தாலும். ஆனா நீங்க தீர விசாரிக்காம எப்படி நீங்க சொல்லுவீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, யாரா இருந்தாலும் அது ஏற்புடையது, விஜயாக இருந்தாலும் அது ஏற்புடையது. ஆமா, அது வந்து அவரே ஒத்துக்கணும். ஏன்னா அவர் பல நியாய தர்மங்கள்லாம் திரைப்படத்துல வசனங்களாக பேசியிருக்கிறவர் இல்லையா, மக்கள்கிட்ட அப்படித்தானே ரீச் ஆகிறாரு. ஸோ அது உங்களுக்கு நேரில் ரியல் வாழ்க்கையில் வந்து வரும்பொழுது நீங்கள் அந்த ஒப்பீனியனை நீங்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே சொல்கிறது. எங்கள் தலைவர் கண்டிப்பாக கடைபிடிப்பாருங்க, கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு இருக்காரு, இனிமேலும் கடைபிடிக்க தான் போகிறாரு. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், வைக்கலாம், அதில் உண்மை இருக்கான்னு மட்டும்தான் எங்களுக்கு தேவை. தாவேகா கட்சியுடைய கூட்டம் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு, பனையூரில் வந்து நடந்தது. இதுக்கும் ஏன் வந்து அவர் வந்து தலைவர் வந்து இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்துறது சரியா? நீங்கள் வந்து ஒரு தொண்டராக சொல்லுங்கள். ஏன்னா இது நிர்வாக குழு கூட்டு தானே, அது வந்து அடுத்தடுத்த வேலைகளை எப்படி செய்ய போகிறாங்கன்றத ஒரு நிர்வாகிகள் வந்து ஒரு நியமன குழு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அடுத்து அவங்க தலைவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவாங்க, என்ன பேசணுன்றது அவங்க, அது ஒரு இன்டர்னல் விஷயம். இது எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டால் எப்படின்னு? இல்லை நான் தான் கேட்குறேன். இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோம், இங்கே வந்து மேலே ஒரு எடிட்டர் இருப்பார், அடுத்து தானே பார்ப்பாரு இந்த வீடியோவை எப்படி பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்படித்தானே பார்ப்பாரு. இப்பயே உட்காந்து எடிட் பண்ணிப்பார் அவர். கட்சி தொடர்பாக நீங்கள் எப்படி தலைவரோட சிந்தனைகளை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க? வரக்கூடிய காலங்களில் எப்படி பாதுகாப்பாக நம்ம கூட்டங்களை நடத்த முடியும்,
நம்மளுடைய கொள்கைகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும், நம்ம தொண்டர்களுக்கு எப்படி அரசியல் மையப்படுத்த முடியும், நம்மளால் என்ன வாக்குறுதிகளை அதாவது ஏற்புடையதாக இருக்கும், அதாவது என்ன பண்ண முடியுமோ யதார்த்தமாக என்ன பண்ண முடியுமோ அதை வாக்குறுதி கொடுக்கணும், அதை செயல்படுத்தி பண்ணணும். ஒவ்வொரு தொகுதியிலும் ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை கண்டறிந்து அதை தீர்க்கறதுக்கான எல்லா வழியும் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்காங்க, கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி ஒரு டீம் போட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொரு சந்திப்புலையும் தலைவர் சொல்லுவார்கள், அடுத்தடுத்து நிர்வாகிகள் அதை பற்றி பேசுவாங்கண்ணே. நீங்கள் தாவேகாவுடைய உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னா விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தில் அவர்களுடைய தொண்டர்கள்கிட்ட, அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்க தொண்டர்கள்ட்ட நான் நேரடியாக பேசி பழகியிருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் புஷி ஆனந்திட்ட நான் என்னுடைய ஃபோன் கால்ஸை உடனே எடுத்து எனக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய தொடர்ந்து அந்த இடத்துல நான் இப்போவும் இருக்கேன். சமீப காலமாக தான் அவர் பேசுகிறதில்ல. சென்னை மாவட்ட செயலாளர் பாலாவை கூட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் நான் எழுதுனது என்ன தெரியுமா, பெரிய முன்னணி பத்திரிகையில் இருந்துட்டு நான் எழுதுனது பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல் கட்சிகளை விட மிக துல்லியமாக திட்டமிட்டு விஜயோடைய ரசிகர்கள், அப்போல்லாம் பேர் வைக்கல, விஜயோட ரசிகர்கள் வந்து மக்கள்கிட்ட அப்படி ஒரு பயணத்தை வந்து செய்கிறாங்க, அப்படி ஒரு நலத்திட்டங்களை வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ், அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் வந்து திடீர்னு வந்து ஒரு நலத்திட்டங்களை கூட மக்கள், அதாவது தொண்டர்களை வழிநடத்துறதுக்கு கூட ஒரு சரியான ஒரு ஸ்பீச் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஒரு மேடையே வந்து நீங்கள் சினிமா ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு நடத்த முடியாது. நான் விஜய் அவர்களுக்கு வந்து நான் கடிதமாகவே எழுதியிருக்கேன். மேடையே வந்து நீங்கள் சினிமா ஷூட்டிங் மாதிரி நடத்த முடியாது. அதை தான் வந்து எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களே தவிர யாரும் தாவேகா வந்து அரசியலுக்கே வரக்கூடாதுங்கிறது யாருக்கும் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. குற்றம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலைண்ணே. நீங்கள் கேட்குற விமர்சனங்களில் ஒரு உண்மை இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, இது நடந்து முடிந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய அதனால் அந்த குடும்பமாக இருக்கட்டும், எங்கள் தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுலேருந்து நாங்கள் மீண்டு வரணும். மீண்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களை நகர்வு இருக்குது. ஆனால் எல்லாமே சரியாக வரும், நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் நம்புங்க, அதுதான் சொல்ல முடியும். இதற்கு பிறகு உங்களோட தலைவர் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஏன்னா இன்னைக்கு வந்து உலகமே மாறிப்போச்சு, நெல்மணிகளை பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்க தவறுனீங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் என்ன வருது, நீங்கள் ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்து உயிர்களை பலி கொடுக்க காரணமாக இருந்தீங்கிறது வருது. இல்லை, இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் சொல்லலை. அரசியல் எப்படி மாறிப்போச்சுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அப்போது நீங்கள் எல்லாமே வந்து ஒரு தலைவன் வந்து எவ்வளோ விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். அதுதானே சொல்கிறேன், திரும்ப அது எல்லாருமே பேசிட்டாங்கண்ணே. அதுக்கான விளக்கங்களும் நம்ம கொடுத்துருக்கோம். 7 மணி நேரம் ஏன் லேட்டாக வந்தோம், அந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 3 to 10க்குள்ளே வருவோன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய எங்கள் பக்கமும் நியாயமான விஷயங்கள் இருக்குது, எதிர்பக்கமும் நிறைய அநியாயமான விஷயங்கள் இருக்குது. இது நம்ம உட்காந்து இப்போ பேச முடியாது. இப்போ உங்களுடைய அறிவுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் சொல்கிறீங்க. இது உண்மை பொய்ன்றது தீர விசாரிச்சாதானே தெரியும். உங்களை நான் மறுக்கலண்ணே, இருங்கண்ணே. நான் வந்து திரும்ப அந்த மேபின்னு இருக்கு இல்லையா, இது இருந்திருக்கலாம், இது இப்படி செஞ்சிருக்கலாம், இது இப்படி வந்திருக்கலாம், எல்லாமே பிரச்சனைக்கு முன்னாடி. ஒரு விபத்து நடந்திருக்குன்னா ரோட்ல போறோம், ஒரு செகண்ட் தான் விபத்து நடந்துருது, இங்க நடந்த விபத்து அது. ஓகே, இது வந்து அந்த விபத்துக்கு காரணம் பின்னாடி இருக்கு, ஆதாரங்கள் வரும்போது தெரியும். இங்க உட்காந்து நீங்களும் நானும் பேசுறதுனால ஒரு பயனும் இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு கோர்ட்ல இருக்கு, ஆதாரம் சம்பந்தப்பட்டது, நீதிபதி சம்பந்தப்பட்டது. அந்த நீதி கண்டிப்பா எங்களுக்கு சாதகமாக வரும். நாங்கள் நேர்மையாக இருந்திருக்கோம். ஒருவேளை எங்ககிட்ட தவறுகள் இருந்தால் கூட அதை திருத்திக்குவோம். நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி தவறுகளோ இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களோ வராத அளவுக்கு மக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாகவும் ஒரு கட்டுப்பாடோடையும் இதை எப்படி வழி நடத்துறதுன்றதுலையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோன்றத நான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் பர்சனலாக பார்க்கும்போது நான் எங்கே போகும் இடத்துலலாம் அவங்க எனக்கு சொல்கிறது, வீடியோக்குள்ளே நான் பார்த்தது, தலைவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், தலைவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம்னு மக்கள் சொல்கிறாங்க, வயசானவங்க சொல்கிறாங்க. அதனால இந்த பிரச்சனையோட யதார்த்தமான உண்மையை மக்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள் முதற்கொண்டு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இதை இங்கேயே முடிச்சுக்குவோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு, இன்னும் வேகமாக, இன்னும் பாதுகாப்பாக எங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வருவார், மக்களுடைய பேராதரவோடு வருவார்ன்றது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல,
தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களோட உயிர். இதை நான் உணர்ந்திருக்கேன். நான் மிகைப்படுத்தி பேசலை. அவ்வளவு அவர் மேலே உயிராக இருக்காங்க. அண்ணன் எனக்கு அனுப்புகிறாங்க, அண்ணனுக்காக நான் விரதம் இருக்கேன்றாங்க. அண்ணனை ஸ்ட்ராங்காக இருக்க. சத்தியம் சத்தியம். இந்த ஒரு பாசம் எப்படி வந்துச்சு? ஒரு திரையில் இருக்க கலைஞருக்கு இந்த பாசம் எப்படி வந்துச்சு? எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஆனால் எம்ஜிஆருக்கு ஏன் இன்னும் நான் என் வீட்டில் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வச்சு வணங்கிட்டு இருக்கேன்? ஏன் எம்ஜிஆர் காலர் டியூன் வச்சுருக்கேன்? அவர் நடித்த பாடங்களை பார்த்து, அவர் பாடல்களை பார்த்து இன்னமும் காலைல எந்திரிச்சா எனக்கு இப்போ சாமி பாட்டு கேட்கணும் இல்லையோ, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படி கேட்குறேனே. அந்த பாடல் என்னை வந்து வழி நடத்துதே வாழ்க்கையில். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு உற்சாகம் வருதே. அப்படி விஜயண்ணா பார்க்கும்போது எங்களுக்கு உற்சாகம் வருது. அவர் மாதிரி வளரணும், அவர் மாதிரி இன்னும் சாதிக்கணும், அவர் மேலே பாசம் வருது. அப்படி சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஆனால் அவர் வந்து எனக்கு பாட்டிலில் கொண்டு வராத அண்டாவில் ஊற்று இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்லாம் பாட்டு போடுறாரு. சினிமா நீங்கள் விஜய் அதே கூட தான் எம்ஜிஆரும் பாடியிருக்காரு, நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. சினிமாவில் வந்து எல்லா விதமான எமோஷன்ஸ் இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் எதெல்லாம் கேலி பண்ண முடியுமோ, எதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ண முடியுமோ அதை தான் எடுக்கிறீங்க. சினிமாவுக்கு வந்து எல்லையே கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்களை ரசிக்க வைக்கணும். நீங்கள் கோபுரத்தில் போய் பாருங்க, அந்த காலத்தில் வந்து 2-3 பேர் உடலுறவு பண்ணுற மாதிரி சிலைகள் இருக்கும். நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா? பெரிய பெரிய கோபுரங்களில் 4-5 சிலைகள் வந்து ஒட்டுமொத்தமாக உடலுறவு பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்கும். அதை ரசிச்சுட்டு இருப்பாங்க பார்த்து. இருக்கிறதுலே அது எவ்வளோ சின்ன குழந்தைங்க பார்த்தா தப்பாக வராதா? ஏன் திரும்ப திரும்ப ஒரு விஜய விமர்சிக்கிறதுக்கு இவ்வளோ வேகமாக வரீங்கன்னு எனக்கு தெரியல. சினிமா உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, சினிமா மூலியமாக ஒரு காலத்தில் நான் படிச்சிருக்கேன். லத்தீனில் வந்து நாடகங்கள் மூலியமாக தான் மக்களை வந்து நெறிப்படுத்தினாங்களாம். கம்யூனிசமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம்னு ஒரு கட்சி உருவானதுக்காரதே கம்யூனிசம் தான். மேடையில் பேசி பாடி பாரதியார் பாடினாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீறி வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம். இப்போ சொல்லும் போதே நம்மளுக்கு உடம்புல அந்த பாடல், போருக்கு போகும்போதும் பாடல், இசை, சினிமா. ஒருத்தரை வந்து நம்ம எப்படி வந்து அவனை வந்து தயார்படுத்தணும்னா இசையால் முடியும், விஷுவல் மீடியமால முடியும். அது ஆர்ட். அதுதான் சொல்ல வரேன் திரும்ப திரும்ப. ஒரு நடிகனா நீங்க, அதாவது விஜய் வந்து இனிமேல் படம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய, அவர் ஒருவேளை நீ நடிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இல்லையா அவரோட சேர்ந்து நடிக்கிறது? நான் நடிச்சிருக்கேன், அவர் கூட நடிச்சிருக்கேன், பிகில் நடிச்சிருக்கேன். நடிக்காம எப்படி இவர் கூட இவ்வளவு பழைய? இப்ப அடுத்து அவர் படம் நடிப்பாரா இல்ல நடிக்க மாட்டாரா? அதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கு அது வருத்தம் தான் எனக்கு. ஆனா அவர் நடிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. தெரியல, எனக்கு தெரியல, அது உண்மை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்தா சந்தோஷம்தான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டே தான் அரசியல் பண்ணாரு. கருணாநிதி அவர்களோட அரசியல் பண்ணும்போது உடம்புல கூட பார்த்தீங்கன்னா கருப்பு சவப்பு போட்டுட்டு தான் அவர் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனால் திமுகவை வேற லெவல் வளர்த்ததே வந்து எம்ஜிஆர் ஐயா தான். பாடல்கள் மூலியமா கலைஞர் ஐயா வசனம் எழுதுனா கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னது எம்ஜிஆர் முகம். ஸோ அவ்வளவு கரிஷ்மா எம்ஜிஆர் ஐயா கிட்ட இருந்தது. அதனால நடிகன் கலைஞன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, ரஜினி சார், கமல் சார், விஜய், இவங்கெல்லாம் வந்து கோடியில் ஒருத்தவங்க. உண்மையிலே இது நான் வந்து என்ன சொல்றேன்னா, சித்தர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சித்தர்களுக்கு மட்டும்தான் பவர்ஃபுல்லானவங்க, கடவுளுக்கு மேலே பவர்ஃபுல்லானவர்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்றவங்க மட்டும்தான் இந்த கோடியில் ஒருத்தராக கொண்டாடப்படுவாங்க. ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி. ஸோ அதனால நீங்கள் பாருங்க, அதுதான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. இயற்கை பாதுகாப்புங்கிறதுல வந்து மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மாதிரி வச்சு மரம் வளர்க்கறதுல வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ அது சம்மந்தமாக சொல்லுங்கள். அது என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சின்ன வயசில் எங்கள் விவசாய குடும்பம், தண்ணி கிடையாது, குடிக்கிறது கூட தண்ணி கிடையாது, பஞ்சம். உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம், வானம் பார்த்த பூமி. மழை வந்தால் தான் பெரியார் டேம்லேருந்து தண்ணி வரும். அங்கேருந்து வைகை ஆற்றில் தண்ணி திறந்து விட்டால் தான் இந்த உசிலம்பட்டி தேனியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்குமே விவசாயத்துக்கும் சரி குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான் நீர் ஆதாரம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள்னா பெரியார் டேம் கட்டின பெண்ணிக்கூத், அவர் வந்து மறக்க மாட்டோம். ஸோ அப்படி தண்ணி இல்லாத சூழலில் எங்கள் தாத்தா கிட்டே கேட்டேன், ஏன் தாத்தா விவசாயம் பண்ணல, எதுக்கு குடிக்கிற கூட தண்ணி இல்லை, நம்ம இது மழை வந்தால் தான் ஏன் விவசாயம் பண்ண முடியும்னு சொன்னார். மழை வரணும்னா என்ன பண்ணணும், மரம் நடணும், நிறைய மரங்கள் நட்டால் தான் மழை வரும் அப்படின்னு. அப்போ ஆரம்பிச்சது தான். மண்ணுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா இந்த பூமி நம்மளை தாங்கிட்டு இருக்கு. பூமி மட்டும் இல்லை, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று,
இந்த பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் மனித இனங்களும் மற்ற உயிரினங்களும் தாவர இனமும் விலங்கினமும் இங்கே வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ அந்த மண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றது தான் எனக்கு பெருசாக தோணுது. என்ன மாதிரி நிறைய சமூக ஆர்வலர் இருக்காங்க. நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு தான் ஆசை. அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கு, அப்படி தான் படிக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட மாட்டாங்க. ஏதோ ஒரு குறைகளோட ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் மட்டும்தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், ஒருத்தர் ஃபெயில் ஆவான். ஸோ இது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் லாஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். அதுதான் மக்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ணலைன்னா உங்களுக்கு மேலே ஒருத்தன் நல்ல நிலைமையில் சாதிச்சு நல்லா இருக்கான்னா அவனை கைத்தட்டி அவனை பாராட்டுங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தன் இருக்கான் கஷ்டப்படுறான்னா கையை கொடுத்து தூக்குங்க. அப்படின்றது தான் என்னுடைய டேக்லைன். இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு. நம்ம பிறந்த மண்ணுக்கும் நம்ம மண்ணில் பிறந்த மக்களுக்கும். இந்த பயணத்தில் நீங்கள் வெற்றி அடையணும். திரைப்படங்கள் வந்து அதில் வந்து இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ராம் அப்துல்லா ஆண்டனி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, உலகமெங்கும் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல படம், சமுதாய அக்கறை உள்ள ஒரு படம். புகைப்பிடித்தல், மது அருந்துதலுக்கு எதிரான ஒரு படம். அப்படி ஒரு ஃபேக்ட்ரி இருக்கக்கூடாது, அதன் மூலிமா வர வருமானத்தை வச்சு தான் கவர்மெண்ட் நடத்தணும் அவசியம் கிடையாதுன்றதை வலியுறுத்தி ஒரு படம் டைரக்டர் ஜெயவேல் பண்ணியிருக்காரு. அதில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அது போக சாயாவனம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அந்த படம் பண்ணி, ரெடி ஆகிடுச்சு. பட் ரிலீஸ் பண்ண முடியல. இயக்குனர் யார்? அனில். அவர் வந்து மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு இயக்குனர். கிட்டத்தட்ட ஜெயராம் சார் வச்சு 17 படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் கலாபவன் மணி, திலீப், எல்லாரையும் வச்சு படம் பண்ணியிருக்காரு. நிறைய அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, பெரிய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. தெரியும் அனில் சார்னால் எல்லாருக்கும் தெரியும். சந்தோஷ் தாமோதரன் இது நடித்து தயாரிச்சிருக்காரு. அந்த படம் உலக அளவில் நிறைய சர்வதேச விருதுகளையும் வாங்கியிருக்கு. அது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு 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 கண்டெம்பரரியான ஒரு 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 கண்டென்ட்னால இன்னும் கொஞ்சம் அது தேட்டருக்கு வர்றதுக்கான இதை வந்து சரியான நேரத்தை பார்த்துட்ருக்கோம். அது போக அருள்நிதி கூட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அவர் ஹீரோ, நான் வில்லன். டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. அண்டு நான் வைலன்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். சீரிஸ் ஹீரோ யோகி பாபு, பாபி சிம்மாலாம் நடிச்சிருக்காங்க. நான் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இடி முழக்கம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. தர்மதுரையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு சண்டை காட்சியில் வந்து டூப்பே இல்லாமல் அந்த ஓடுகள் மேலே ஓடி பண்ண அந்த காட்சி வந்து இப்போவும் மிரட்டலாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கதாநாயகனாக உங்களை வந்து முன்னிறுத்திக்க முடியலாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வியாபாரம் தான். இன்றைக்கி தேட்டருக்கு படம் நம்ம ரிலீஸ் பண்ணால் நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க ஆடியன்ஸ் வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு யார் படம் தான் பார்க்குறாங்க. யாராவது ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கணும். ஒன்று ஹீரோ இருக்கணும், இல்லை இயக்குனர் இருக்கணும். புது டீமாக இருந்தால் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சேர்க்கணும். ஸோ அப்படி சூழல் ஒன்று அமையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 50 படங்கள் தமிழில் பண்ணிட்டேன், மலையாளத்தில் 2 படம் பண்ணிட்டேன், தெலுங்கில் 1 பண்ணிகிட்ருக்கேன். தனித்தன்மையாக ஒன்று நான் ஜெயிக்க முடியாத காரணம் வியாபாரம் தான் நினைக்கிறேன். இப்போது நான் நடித்த 4 படங்களும், ஹீரோவாக நடித்த படங்களும் பெருசாக வியாபார ரீதியாக போகலை. அதுக்கப்புறம் நானே நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா என்னை வச்சு ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணுறாரு, அவருக்கு பணம் தானே திருப்பி கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து தோல்வி ஒத்துக்கிறது அதுதானே நியாயம். அப்போது என்னைக்கு எனக்கான ஒரு வியாபாரம் இருக்கோ அப்படி ஒரு படத்தில் இப்போ ராம் அப்துல்லா ஆண்டனியில் நான் ஈக்குவல் ஹீரோ தான். 3 பசங்க தான் மெயின் லீடு, கதை தான் மெயின் லீடு. இப்போ இங்கே என்னென்னா ஒரு மன உறுத்தல் இல்லை. நான் வாங்குகிற சம்பளத்துக்கு ஓகே, நான் நல்லா நடிச்சிருக்கேன், நான் அதை விளம்பரம் பண்ணியிருக்கேன், மனசுக்கு திருப்தியாக நான் போகிறேன். ஹீரோவாகும்போது அதனுடைய முழு சுமையும் என் மேலேயும் இயக்குனர் மேலேயும் வைக்கப்படுது. அப்போ ஒரு எனக்கு கில்ட் ஃபார்ம் ஆகுது. படம் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 3 கோடி போட்டு படம் பண்ணுறாருன்னா 3 கோடியாவது நான் என் ப்ரொடியூசருக்கு நான் எடுத்து கொடுக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதனால படங்களை நான் குறைச்சிக்கிட்டேன். சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்ல கேரக்டராக பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணேன். இப்போ அதையுமே நிறுத்திட்டேன். நான் நடித்தா முதன்மை கதாபாத்திரங்கள் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த ஸ்கிரிப்ட். திரையுலகிலும் அரசியலிலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சௌந்தரராஜா. நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கள். அது ஒரு சேவையோ இல்லை வேலையோ கிடையாது, ஒரு கடமை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மேலே இருக்கவங்கள கைத்தட்டி பாராட்டுங்க. நமக்கு கீழே பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கை கொடுத்து கை தூக்கி விடுங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.